அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. கொஞ்சம் ரேர் காயினு, வெரி டிமாண்ட் காயினு. 2 அனாஸ் சார்ஜ் 5th வெரி டிமாண்டு, கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஓல்டு கலெக்ஷனு. ஒவ்வொரு இயர்லேயும் ஒன்று வச்சுருக்கேன். மொத்தம் 4 இயர் மட்டும் வச்சுருக்கேன். 1918 கொல்கட்டா மிண்டு 700 ரூபா, நம்ம கொடுக்குறது 300 ரூபா. 1919 கொல்கட்டா மிண்டு 1350 ரூபா, நம்ம கொடுக்குறது 400 ரூபா. 1925 மும்பை மிண்டு 750 ரூபா, நம்ம கொடுக்குறது 350 ரூபா. 1936 மும்பை மிண்டு 2310 ரூபா, நம்ம கொடுக்குறது 600 ரூபா. இதெல்லாம் உண்மையா சார்? இவ்வளவு விலை போட்டிருக்கு, அதெல்லாம் உண்மையா அப்படின்னா அந்தந்த சேனல் அதையும் போய் பார்க்கணும். 2 அணா சார்ஜ் 1936 மும்பை மின்ட்டு குட் கண்டிஷனு 2310 ரூபா. இந்த இருக்குது, பார்த்துக்கோங்க. கண்டிஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. திருப்பி கட்டுறாருந்தாலும் திருப்பி ஒன்றுனையும் திருப்பி கட்டுறேன். கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 2310 ரூபா, நம்ம கொடுக்குறது 600 ரூபா. எவ்வளவு வித்தியாசம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 1700 ரூபா வித்தியாசம். அடுத்தது 1919 2 அனாஸ் சார்ஜ் 5th கிங்கு காயின் பிரிட்டிஷ் இந்தியா 1350 ரூபா. இதான் அந்த 1919 கொல்கட்டா மிண்டு 1350 ரூபா. 19க்கு 19. இந்த பக்கம் நான் போட்டிருக்கிறது வெறும் 400 ரூபா போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த நாணயம் 2 அணா 1918 கொல்கட்டா காப்பர் நிக்கல் 700 ரூபா. இது எல்லாமே இன்றைக்கி ரேட்டு. இதுதான் 1918 கொல்கட்டா மின்ட்டு 700 ரூபா. நான் போட்டிருக்கிறது 300 ரூபா. கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1918 இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு காயின் 1925 ரேர் இயர் சார்ஜ் கிங் 2 அனாஸ் 750 ருபீஸ். இந்த போட்டிருக்கவங்க 750 ரூபா, நம்ம கொடுத்துருக்கிறது 350 ரூபா. காயின்ஸோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1925 இது இந்த புறம். இந்த 4 காயின் மட்டும் இன்றைக்கி உங்களுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 4 காயினும் சேர்ந்து என்ன ரேட்டுன்னு பார்த்து 1650 ரூபா. இந்த 4 நாணயமும் சேர்ந்து நான் காண்பித்த விலையும் பார்த்துக்கோங்க, நான் போட்டிருக்கிற விலையும் பார்த்துக்கோங்க, டோட்டல் அமௌண்ட்டையும் பார்த்துக்கோங்க. இது 4 காயின் தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ரேர் இயர், வெரி ரேர் இயர்லாம் இதில் வச்சுருக்கேன். மொத்தம் 12 வருஷங்கள் வச்சுருக்கேன். ஃபுல் கண்டிஷன் எல்லா காயினுமே. கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1 குவார்ட்டர் அணா, 1 குவார்ட்டர் அணா, 1 குவார்ட்டர் அணா. இப்போ எந்த வலைத்தளத்துலேயும் எந்த யூடியூப் சேனல்லையும் பிரிட்டிஷ் இந்தியா காயின் கிடைக்கல. இப்போ சார்ஜ் 6th கூட 1-2 கிடைக்கிது, சார்ஜ் 5th கிடைக்கல. இதை விட டிமாண்டு எட்வர்ட் 7th, அதை விட டிமாண்டு விக்டோரியா, அதை விட டிமாண்டு விக்டோரியா குயின், முதல்ல எம்ப்ரஸ்ஸு, அடுத்து குயின். அதை விட டிமாண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதுக்கு முந்தி பிரிட்டிஷ் இந்தியா கிடையாது. அவ்வளோதான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு முந்தி கிடையாது. அதெல்லாம் பிரசிடென்சி காயின். அது எல்லாமே அவ்வளவு ரேராக போயிட்டுருக்கு. சான்ஸ் கிடைக்கிறச்சுமே வாங்கி வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய என்னென்ன ரேட்டு நீங்கள் பாருங்கள். நீங்கள் அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் என்ன ரேட்டு போட்டிருக்கோம்னு பாருங்கள். வலைத்தளத்தில் இன்றைக்கி ரேட்டு என்னென்னு பாருங்கள். 1912 1 குவார்ட்டர் அணா 2625 ரூபா. இந்த போட்டிருக்கு பாருங்க. 1912 குவார்ட்டர் அணா கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2625 ரூபா. நீங்கள் 2025 ரூபாயை குறைச்சிக்கோங்க. 600 ரூபா மட்டும் போட்டிருக்கேன். காயின் கண்டிஷனை முன்னும் பின்னும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. முன்னும் பின்னும் காயின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வெரி ரேர் இயர், 100% ரேர் இயர்.
எவ்வளோ விலை குறைச்சிருக்கோங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மேற்கொண்டும் குறைக்க வேண்டாம். அதுக்கடுத்து 1913, இது 1913 ஃப்ரான்ஸு 1 குவார்ட்டர் காயின் ஆஃப் கிங் சார்ஜ் 5th கொல்கட்டா மிண்டு 3000 ரூபா ஒரு நாணயம். இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். காயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 குவார்ட்டர் இந்தியா 1913 3000 ரூபாய்க்கு நான் எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். 600 போட்டிருக்கேன். 5030 5 பங்கில் 1 பங்கு போட்டிருக்கேன். இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. சார்ஜ் 5th கிங் எம்பரர். வெரி வெரி ரேர் இயர். இந்த 12ம் 13ம் ரொம்ப ரேர் இயர். அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்கேன் 17 சார்ஜ் 5th 1 குவார்ட்டர் 1917 1250 ரூபா. இந்தாங்க சார்ஜ் 5th 1 குவார்ட்டர் 1917 1250 ரூபா. நான் போட்டிருக்கிற பிறகு 400 ரூபா. 3ல் 1 பங்கு. எல்லா காயினுமே குட் கண்டிஷனாக இருக்கும். ஒரு சில காயின் வந்து ரேஸாக ஒரு 5% கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து 1918, இது அந்த 1918 காயினுடைய அழகு தான். இங்கே பாருங்க, இதுதான் 1918 காயின். கண்டிஷன் எப்படி இருக்குன்னு, இது ஏன் காயின் கிடையாது, கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த காயினோட ரேட் வந்து 1755 ரூபா. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வலைத்தளத்தில் 1250, இன்னொரு வலைத்தளத்தில் 1755. நான் போட்டுக்கிறது 400 ரூபா. இந்த ரேட்டுக்கு அவங்களுடைய காயின் கண்டிஷனை பாருங்கள், நம்மளுடைய காயின் கண்டிஷனையும் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்து அதுக்கு அடுத்த நாணயம் 1920 899 ரூபா. 18க்கு அடுத்து 19 காமிக்கலையா, அடுத்து வரும்னு நினைக்கிறேன். 1920 899 ரூபா. 899 ரூபாய்க்கு நான் எவ்வளோ விட்டுருக்கேன், 280 ரூபா விட்டுருக்கேன். காயினை பார்த்துக்கோங்க எப்படின்னு. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. பின்பக்கம் ஒரு 5% கம்மியாக தெரியுது கண்டிஷன். 1920 20ல் ரேர் இயர் உங்களுக்கு. 1926 3000 ரூபா ஒரு நாணயம். தி ஸ்லாட் இஸ் க்ளோஸ்ட். வலைத்தளத்தில் இல்லை, அது 3000 ரூபா ரேட்டு. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1 குவார்ட்டர் இந்தியா 1926 3000 ருபீஸ். நம்ம கொடுக்குறது வந்து 600 ருபீஸ். இந்த பக்கம் மன்னாரை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது எந்த வருஷம், 1928. இதனோட ரேட்டு 799 ரூபா. இதுதான் அந்த 799 ரூபா காயின். நம்ம போட்டிருக்கிறது 400 ரூபா போட்டிருக்கோம். காயின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். அதுக்கு அடுத்தது 1929. 29 ரேட்டு 799 ரூபா. 799 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்கிறது வெறும் 300 ரூபா. இதில் லேசாக அணா பக்கத்தில் அணிஞ்ச மாதிரி தெரியுது. அதுக்கு வந்து ரேட் ரொம்ப குறைச்சாச்சு. இந்த பக்கம் ராஜா இருக்கார். இது வந்து ஒரு செட் காயின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இயர் வாய்ஸாக இருக்கும். 1930 ஒரு காயின் 897 ரூபா. இதுதான் 1930 இங்கே இருக்குது, இந்த இருக்கா 897 ரூபா. காயின் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம போட்டுக்கிறது 400 ரூபா. 1930. அதுக்கடுத்து 34 1934 என்னோடய ரேட்டு 999 ரூபா. வெரி வெரி ரேர் இயரு. 34 வந்து 999 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்க ரேட்டை பாருங்கள், 400 ரூபா. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. பூவு, எழுத்து, வருஷம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 34க்கு அடுத்து 35 காயினை பார்த்துக்கோங்க. 500 ரூபா என்னோடய ரேட்டு. நம்ம காயினையும் பார்த்துக்கோங்க, 500 ரூபா. நம்ம கொடுக்குறது 300 ரூபா. காயின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, முன்னும் பின்னும் பார்த்துக்கோங்க. ஒரு அற்புதமான கலெக்ஷன். இவ்வளோ இயர் நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது. 1936 1000 ரூபா ஒரு காயின். 1936 1 குவார்ட்டர்னா ஃப்ரான்ஸ் காயின். சார்ஜ் 5th கிங் பிரிட்டிஷ் இந்தியா 1000 ரூபா. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், 1000 ரூபா. காயின் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் போட்டிருக்கிறது 400 ரூபா. எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்தளவுக்கு குறைச்சி போட்டாச்சு. இதில் 19 நாணயத்தை வந்து அதனோட ரேட்டு வந்து 499 ரூபா. நான் போட்டிருக்கிறது 250 ரூபா. அதில் கிரீன் ஷர்ட்டை வந்து இந்த செல்லுக்கு நான் மாற்றாம விட்டுட்டேன். இதனுடைய டோட்டல் ஒர்த்து வந்து 5330 ரூபா. இதனுடைய டோட்டல் ஒர்த்து
5330 ரூபா. இது எல்லாம் சேர்ந்து அந்த அந்த 2 காயினும் 1650 ரூபா. ஒரு அற்புதமான கலெக்ஷனு, பிரிட்டிஷ் இந்தியா கலெக்ஷனு, வெரி ரேர் கலெக்ஷனு. வேணுங்க வாங்கிக்கோங்க. கொஞ்சம் விலை குறைச்சி தருவதுக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். ஒரே ஒரு செட்டு தான் இது. பல 100 நாணயங்களில் இவ்வளோ கண்டிஷனாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப இதே இயரு இதே நாணயம் விலை குறைச்சி தரணுமா இருந்தால் நான் தாரேன். என்கிட்ட வேறு இருக்குது. ஆனால் அதில் இருக்காது, மன்னர் இருக்க மாட்டார். எல்லாம் இருப்பாங்க, ஆனால் இருக்க மாட்டாங்க. இயரில் 8 5 கண்டுபிடிக்கிறதுக்கு 4 லென்ஸ் வேணும். இது எல்லாமே உங்களுக்கு 100% கண்டிஷனான நாணயங்கள் பூரா எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அற்புதமான கலெக்ஷனு. வாங்கிக்கோங்க. வேணுங்கிறவங்க லைனுக்கு வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் விலை குறைச்சி தரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.